அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளிவரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான அறிவிப்பு. இது வேலைவாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பெர்மனண்ட்டான ஜாப் கிடையாது. இது 1 இயருக்கு ஒரு பயிற்சி அளிக்கக்கூடியதான். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக வெளிவந்த வேலைவாய்ப்பு எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை மற்றும் குடியிருப்பாளர் பயிற்சி வாரியம். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக அறிவிப்பு வெளியாக இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்புத்துறையில் பயிற்சி பெற டிப்ளமோ முடித்தவங்க அல்லது பிஇ முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமொபைல். இந்த மெக்கானிக்கல் அப்புறம் ஆட்டோமொபைல் முடித்தவங்க எப்போ முடித்தவங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு, அந்த ஆண்டு 2021, 22, 23, 24, 25 இந்த 5 கல்வி ஆண்டுகளில் யாரெல்லாம் பிஇ மெக்கானிக்கல் அல்லது பிஇ ஆட்டோமொபைல் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்புறம் இல்லாட்டினா டிப்ளமோ ஆட்டோமொபைல் முடித்தவங்களுக்கு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அவங்களிருந்து இந்த 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்காக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இது சம்மந்தமாக பிஇ டிப்ளமோ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் முடித்தவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் பார்த்திங்கன்னா nats.education.gov.in அந்த நீங்கள் லிங்க்கில் போய் நீங்கள் பதிவு பண்ணி விண்ணப்பிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 16. ஓகேங்களா. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் 1 இயர் தான் கொடுப்பாங்க. இந்த 1 இயர் நம்ம ட்ரைனிங் முடிக்கிறதுனால நமக்கு ஃப்யூச்சரில் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலேயோ இல்லை பிற துறைகளில் நீங்கள் வேலைவாய்ப்புக்காக போகும்போது இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சுருந்தா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் நமக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு ஸ்டைஃபண்டும், அதே மாதிரி பிஇ முடித்தவங்களுக்கு மந்த்லி ஒரு ஸ்டைஃபண்டும் கொடுப்பாங்க. அது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இது யாருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்னா இந்த ரீசெண்டாக முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா டிப்ளமோ பிஇ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இபி அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் பிஇலேயோ டிப்ளமோலேயோ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அந்த மார்க் அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எவ்வளோ போஸ்டிங் தேவையோ அவ்வளோ போஸ்டிங் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இது பெருசாக அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸும் அவ்வளோவா கிடையாது, அப்ளை பண்ணல எக்ஸாமும் கிடையாது. ஸோ ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்னால் நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக டிப்ளமோ பிஇயில் மெக்கானிக்கலோ ஆட்டோமொபைல் முடித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.